தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணுங்க. இன்னொருத்த எப்படியாவது இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன போச்சு? கெட்டவனா இருக்கட்டுமே, நமக்கு என்ன? அவன் பட போறான் அதனுடைய விளைவுகளை. அதனால இன்னொருத்தர குறை சொல்றதை மறந்துடுங்க. முதல்ல உங்களை பத்தி யோசிங்க, உங்களுக்கு நல்லது. மற்றவனை பத்தி போச்சுன்னா உங்களுக்கு மன ஓச்சல் தான் வரும். ஏன்னா இன்னொருத்தனை தவறான கண்ணோட்டத்துல பாக்குறோம், இவன் தவறானவனா தான் இருப்பான். எல்லாரும் நல்லவன் இவன் நினைச்சிட்டானா இவன் நல்லவனாவே இருப்பான். ஏன்னா யார் சொல்றது? இவங்க வந்து தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்க யார் எப்படி இருந்துட்டு எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, 100% உண்மை. மனிதன் வாழ்க்கைக்கு 100% இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க மற்ற நபர்களையே, ஏன்னா அவங்க முன்னாடி அவங்க பின்னாடி பாக்குற முதுகு நமக்கு வந்து ஈஸியா தெரியறதுனால, அவங்களுடைய முதுகு நமக்கு ஈஸியா தெரியறதுனால நம்ம வந்து அவங்களுடைய குற்றம் குறைகளே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம் தான். என்னை பொறுத்தளவுக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், நமக்குன்னு ஒரு குணங்கள் இருக்கும். அதன் பிரகாரம் தான் வாழணுமே தவிர அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அதை பண்றாங்க, இது பண்றாங்க, கெட்டது பண்றாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அது நமக்கு எதுக்கு தேவையில்லை. நம்ம போற வழிக்கு நம்ம வந்து கரெக்டா இருக்கமா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஏன்னா இன்னொருத்தவங்களுடைய என்ன சொல்கிறது, புகழ்ச்சி அல்லது வீழ்ச்சி இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் அது வந்து ஆபத்து. நம்மளுடைய மைண்டு தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதை பற்றி என்னை பொறுத்தவரைக்கும் சிந்திக்கவே கூடாது. நம்மளுடைய வளர்ச்சி, நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் என்னை பொறுத்தவரைக்கும் நானும் அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் இன்னொரு நபரால் வந்து போராமப்படவோ அல்லது அவங்கள பற்றி நம்ம வந்து அவங்க இல்லாத நேரத்தில் பேசுகிறதோ இருக்கிற நேரத்தில் பேசுகிறதோ என்னை பொறுத்தவரைக்கும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.